அத்தை வீட்டுல போய் இருக்கிறது யாருக்கும் மரியாதை இல்ல. அப்ப நாங்க தண்ணி கொடுத்தானே போறோம். இல்ல கதிர், நான் தனியா வரமாட்டேன். கல்யாணம் பண்ண கையோட குடும்பத்தை பிரிச்சுட்டுன்ற பேரு எனக்கு வேண்டாம். என்னால அது சத்தியமா முடியாது. அப்படி போடு சக்க. மகா வளர்ப்புனா சும்மாவா? கௌரி, இந்த ஒத்த வார்த்தைக்கு நீ அகிலாக்கு கும்பிடு போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். கூப்பிடுவாங்க மாமா. அத்தை அகிலாவை அப்படி கூப்பிடுற காலம் வரும். அது வரைக்கும் அகிலா வாழ விட்டியா வீட்லயே இருக்கணுமா? அம்மா என்ன பேசுற நீ? தாலி கட்டி 10 நிமிஷம் கூட ஆகல, அவங்க அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு தானே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? மா நீ ஏமா அப்படி நினைக்கிற? கதிரும் அகிலாவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா கல்யாணம் இப்போ இப்படி நடந்து போயிடுச்சே. அகிலா நம்ம வீட்லயே இருக்கட்டும், அவ படிப்பை பார்க்கட்டும். அதே மாதிரி கதிர் வேலைக்கு போயோ இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரட்டும்மா. அது வரைக்கும் அவங்கவுங்க வீட்டுல அவங்க இருக்கட்டும். அதுக்குள்ள காலம் என்னெல்லாம் மாத்துமோ அப்ப பாத்துக்கலாம். எது மாறினாலும் இது மாறாது. உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. அவ உங்க வீட்டு மருமகளாகி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க அவளை ஆரத்தி எடுத்து உள்ள வாமா மருமகளேன்னு மட்டும்தான் சொல்லணும். சொல்லுவீங்க, சொல்ல வைப்பேன். கல்யாணத்துக்கு போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? உண்மையும் நேர்மையும் எப்பவுமே எனக்கு துணையா இருக்குங்கிற திமிர்ல தான் பேசிட்டு இருக்கேன். அதையும் பாப்போம். பாப்போம். அகிலா நீ வா, கிளம்பலாம். வா வா. பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி நினைச்சதை சாதிச்சுட்டல நீ. மா, அகிலாவுக்கும் நடந்த பிரச்சனைக்கும் என்னமா சம்பந்தம்? எல்லாத்தையும் நேர்ல நீங்களே பாத்துட்டு இப்ப இவ்வளவு போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க. ஏண்டி, நான் இவ்வளவு தாண்டி பேசுவேன்? எல்லாமே ஆரம்பிச்சது இவ்வளால தானே. படிக்க வேண்டிய வயசுல என்னடி லவ் வேண்டி கிடக்குது? லவ் பண்றேன்னு சொன்னது கதிர் தானமா? கதிர் இல்ல, கதிர் மாதிரி 1000 பேர் வருவான். அறிவு இவளுக்குள்ள இருந்திருக்கணும். மகாப்பட்ட கஷ்டத்துல நாசமாகிட்டு வந்து நிக்கிறாளே. இவ செஞ்ச தப்புக்கு காலேஜ்ல மகா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா. அப்ப என்னடி சொன்னா இவ? இனிமே ஒழுங்கா படிப்பேன்னு சொன்னாலா இல்லையா? செத்து பொழைச்சு வந்திருக்காளே. கொஞ்சமாச்சு புரிஞ்சுகிட்டு இருப்பான்னு நானும் நம்பினேன் பாரு. நான் முட்டாள் முட்டாள். அம்மா அம்மா அம்மா, இப்பவும் சொல்றேம்மா, நான் உன் நம்பிக்கையை காப்பாத்துவேன். நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆவேம்மா. ஏண்டி, வாழ்க்கை போச்சுடி அறிவு கட்டவளே. தாலி கட்டின 10 நிமிஷத்துல வாழா வெட்டியா தாய் வீட்டுக்கு வந்து நிக்கிறியே. உன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் என்னமா பண்ற நீ? என்னால என்னமாக்கா பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து ஏன் வாய அடைச்சு இவ வாழ்க்கை வீணாக்கிட்டீங்கல்ல? அத்தை, எதுவுமே வீணாகல, எல்லாம் நல்லபடியா தான் நடந்திருக்கு. நீங்க கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படி மாப்பிள்ள இருக்க முடியும்? என்ன நல்லது நடந்திருக்கு? உங்களுக்கும் மகாவுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அத நீங்க நிம்மதியா எப்பதான் வாழ போறீங்க? அம்மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லதா இருக்கோம். நான் உன்னை பெத்தவ மகா. புள்ளைங்க எப்படி வாழ்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை முட்டாள் இல்ல. கல்யாணம் ஆகி போனதுல இருந்து நகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, கவர்மெண்ட்ஸ்ல பிரச்சனை, கோகிலா கல்யாண பிரச்சனை, இதோட இவளோட காதல் பிரச்சனை, கல்யாண பிரச்சனைன்னு தினம் தினம் போராட்டமா தானே இருக்கு உன்னோட வாழ்க்கை. இப்போ இவள மருமகளா ஏத்துக்க வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? சம்மந்தியமா எப்படி இவள மருமகளா ஏத்துப்பாங்க? அவங்க குணம் தெரியாதா? அதுக்கு இன்னும் நீ என்ன சோதனை அனுபவிக்கணுமோ? அத்த,
மகாவுக்கு இதுக்கு மேல எந்த சோதனையும் வர நான் விட மாட்டேன். எங்களை பத்தி நீங்க இனிமே கவலைப்படாதீங்க. நான் கவலைப்படாம எப்படி மாப்பிள்ளை இருக்க முடியும்? மகா வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப அகிலாவை நினைச்சு நான் வேதனைப்படணும். மா, ஏமா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தானே அகிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அகிலா படிச்சு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் நடக்கணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன். சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. எத்தனையோ பேருக்கு படிக்கும் போதே கல்யாணம் ஆகுறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கோமா. இப்பவும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அகிலா டாக்டர் ஆகி கதிர ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கைய அவங்க ஆரம்பிக்க போறாங்க. அதுதான்க்கா நானும் சொல்றேன். கண்டிப்பா நான் படிச்சு டாக்டர் ஆவேன்க்கா. ஆனா அம்மா தான் என்ன வாழா வெட்டின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா, ஏன் இப்படி? எதிர்பாராம நடந்துருச்சு இதெல்லாம். அகிலாவோட லைஃப்ல இதுவும் ஒரு முக்கியமான நாள்மா. நீயே இப்படி அபசகுனமான வார்த்தையெல்லாம் பேசலாமா? என் மனசு தாங்கலடி. மண்டபத்துல எக்காது படவே ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம அதெல்லாம் கடந்து வந்துகிட்டே இருக்கணும். ஊர் உலகம் அப்படிதான் விட்டு தள்ளலாமாப்ல. ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கணும்ல. மகாவே அகிலாவே விடுங்க. கோகிலா இருக்கால, இப்ப அவ வாழ்க்கைக்கு என்ன பதில்? அகிலா படிப்பை முடிச்சு டாக்டர் ஆக எப்படி 4-5 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் சம்மந்தி அம்மா இவள மருமகளா ஏத்துப்பாங்களோ இல்லையோ, அது ஒரு பக்கம் இருக்குல்ல. அது வரைக்கும் கோகிலாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாம வச்சிட்டு இருக்க முடியுமா? மா, எதுக்குமா வச்சிட்டு இருக்கணும்? கோகிலாவுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். எப்படி மகா அமையும்? எப்படி அமையும்? ஏற்கனவே மணமேடை வரைக்கும் போய் கோகிலாவோட கல்யாணம் நின்னு போயிருக்கு. இப்ப 2வது பொண்ணு இருக்கும் போது 3வது பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு 1000 கேள்வி வரும். இது எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்ல மகா. அத்த, கோகிலாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ கல்யாணம் இனிமே ஏன் பொறுப்பு. நான் கோகிலாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? நீங்களும் மகாவும் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். ஏன் பாரத்தை உங்க தலையில வைக்கிறது சரியில்லை. அது எப்படி அத்த? என் வீட்டு பாரத்தை மகா சுமக்கிறான்னா இந்த குடும்பத்தோட பாரத்தை நான் சுமக்கிறது எப்படி தப்பா இருக்கும்? மா, உன் வருத்தம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. சீக்கிரமே இந்த குழப்பமெல்லாம் சரியாகி நான், கோகிலா, அகிலா 3 பேரும் சந்தோஷமா வாழதான் போறோம். புகுத வீட்ல உனக்கு நிம்மதி இல்லைனாலும் மாப்பிள்ள உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு துணையா இருப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன். எங்கடி அவங்கள காணோம்? எப்பதான் வருவாங்க? ஏய், கார் வந்துச்சு, வாங்க போய் பார்க்கலாம். ஏய் இருடி, காரை விட்டு இறங்கட்டும். அவங்க கார்லயே உட்காந்துக்கிறதுக்கு இங்கிலாந்து மகாராணியா? இறங்கட்டும், அப்புறமா போய் பேசிக்கலாம்.